தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். 5 மாநில தேர்தல் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை மட்டும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களும் நடக்குது. வெஸ்ட் பெங்கால் முதல்ல நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் எப்படி தொடர்ந்து பாஜக ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கடந்த தேர்தலிலேயே 77 என்று என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கணிசமான பர்ஃபார்மன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கும். பிஜேபி இந்த மாதிரி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் அங்கே முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் களத்துலேயும் நீங்கள் இருந்ததாக நம்ம அறிஞ்சோம். அங்கே என்ன நிலவரமாக இருக்குது? வெஸ்ட் பெங்கால் நான் இப்போ 2 டைம் போயிட்டு வந்தேன். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு வந்தேன். அப்புறம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு டைம் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலையாக போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்போ சிலர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்களோட பேட்டி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எலெக்ஷன் டைமில் போடணும். அதாவது இந்த ஜனநாயகத்தில் தேர்தலில் அரசியலில் விழிப்புணர்வு பெற்ற ஒரு 5 மாநிலம் 4-5 மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால் ஒரு பிரதானமானது. தமிழ்நாட்டை விட ஒரு நல்ல விழிப்புணர்வு கொண்ட ஒரு அரசியல் வெறியர்கள்னே சொல்லலாம். ஓகே. எந்த கட்சி சார்ந்தவங்க நம்ம ஊர்லலாம் அந்த அளவுக்கு இருக்காது. எதாக இருந்தாலும் ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க. நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, அந்த எஸ்ஐஆர் மேட்ரு பெரிய தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒவ்வொரு சந்துலேயும் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தெருவுலேயும் அந்த தெரு முக்கில் அந்த வட்டத்தை சேர்ந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது சின்ன தெரு, அது முக்கியமான இடம், அதில் ஒரு சின்ன தெரு. அந்த தெருவுக்குள்ளே போனால் அந்த வட்டத்துக்குரிய அலுவலகமே அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வட்ட அலுவலகம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த கவுன்சிலர் ஆஃபீஸ் இருக்கும் ஜெயிச்சா. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பில்டிங். அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிலாம் வச்சு இப்போ ஒரு 10க்கு 10 மெயின் ரோட்டில் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வயதானவர்களாக இருக்காங்க. 70-80 வயசில் உட்காந்து எஸ்ஏஆர் ஃபார்ம் திருத்திட்டு இருக்காங்க. 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்தா வேலை முடிச்சு வர பிள்ளைங்க பொம்பளைங்க எல்லாம் வராங்க. வரும்போது அவங்க ஒரு 4 பூத்து வச்சுருக்காங்க. இங்கே 10 அடியில் ஒன்று, இங்கிட்ட ஒன்று, அங்கே ஒன்று பூத்துனா டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. அதில் இந்த ஃபார்மு திருத்தம் சேர்ப்பது போனது இந்த படிவங்கள்லாம் இருக்குது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிடிச்ச கட்சி சார்ந்த அந்த டேபிளில் போய் அதை காமிச்சு திருத்துறாங்க. ரொம்ப சீரியஸாக. தமிழ்நாட்டில் அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் வேற திமுக மட்டும்தான் வேலை செஞ்சிச்சுன்ற ஒரு விமர்சனம். அதிமுக வேலை செய்யல, வேலை செஞ்சிச்சு, போய் இது பண்ணி கரெக்ட் பண்ணாங்க. நம்ம ஸ்டைல் வேற. அவன் அப்படி நம்ம இறங்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியோட வரவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, ஒரு சீட்டு கூட வரவே முடியாதுன்ற காங்கிரஸு கூட பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சீட்டு கூட நம்ம இன்னைக்கு ஜென்மத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கூட பரபரப்பாக செயல்பட்டு இருக்கு. ஏன்னா நம்பிக்கை. அந்த அளவுக்கு காமெடியாக இங்கே இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டில், அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட மாநிலம் அது. அந்த மாநிலத்திலேயே இப்போ என்ன அப்படின்னா, சுவேந்த அதிகாரின்னு சொல்லி பிஜேபியோட தலைவர். கடந்த முறை 2 தொகுதியில் மம்தா பானர்ஜி போட்டி போடுறதுல ஒரு தொகுதியில் சுவேந்த அதிகாரி நேரடியாக போட்டி போடுறாங்க. ஒரு மாநில தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒரே தொகுதியில் போட்டி போட்டால் எப்படி இருக்கும்? நேருக்கு நேராக. ஓகே ஓகே ஓகே, பெரும் பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு மம்தா பானர்ஜியே ஜெயிச்சிட்டாப்ல. ஆட்சியில் இருக்கிறது மம்தா பானர்ஜி, முதலமைச்சராக இருக்கிறது மம்தா பானர்ஜி, அவரே ஜெயிச்சிட்டாப்ல. யாரு? சுவேந்த அதிகாரி ஜெயிச்சிட்டாரு. மம்தா பானர்ஜி ஒரு தொகுதியில தோத்துட்டாங்க. மம்தா பானர்ஜி ஆமா ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு இப்போ அவங்க முதலமைச்சரா எம்எல்ஏ இருக்காங்க. ஆமா ஓகே. ஒரு தொகுதியில தான், அதாவது அவர்களை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாப்ல. ஓகே, வேற தொகுதியில். ஸோ அந்த அளவுக்கு அங்கே கடும் போட்டியாக இருக்கும். நீயா நானா வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அது இவங்க இருந்து போனவர் தானே, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து போய் அம்மா தான் தலைவி, புரட்சி தலைவியாக இருந்தது. ஆனால் பிஜேபி அதை உடைச்சி அதில் கொஞ்சம் பேரை தூக்கி தான் அவரை அந்த அம்மாவுக்கு எதிராகவே நிறுத்தி ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதில் பல உள்குத்துகள் இருக்குன்னு வச்சுங்க. எஸ்ஐஆர் அது இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க. இதில் இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான, கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்காளர்கள் மேலே நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே வழக்கு தொடர்ந்து போய் நேரம் அவங்களே ஆஜராகி நீதிமன்றத்தில் கூப்பிட்டு எல்லாம் போனால் கூட இன்னைக்கு இப்போ நான் ஒரு போன வாரம் ஒரு பத்திரிகையாளர் அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒரு லேடி அவங்கள சந்திக்கும் போது
அவங்க இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2 நாளுக்கு அப்புறம் அது பேப்பர்லேயே வந்து என்ன வந்ததுன்னா, மம்தா பானர்ஜி போட்டியிடக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் 92% முஸ்லீம்கள் பேர் நீக்கப்பட்டிருக்கு. 92%. ஓ, இருக்கிற முஸ்லீம்கள் அவ்வளோ பேர் நீக்கிருக்காங்க. 100 முஸ்லீம் இருக்காங்கன்னா 92 பேர் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி முந்தா நாள் பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஓ, இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் தக்க பாடம் போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரான்றது தெரில. 92% நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். தன்னோட தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மட்டும் ஊடுருவல் இருக்குன்றதை மறுக்கவே முடியாது. அது அது வங்கத்திலிருந்து. ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழன் தான் இழிச்சவன். ஈழத்தமிழன் அடிபட்டு அவ்வளோ பேர் வந்தால் இன்னும் அகதி முகாமில் தான் வருஷக்கணக்காக 25 வருஷமாக இருக்கான். அவனுக்கு அங்கீகாரமும் கொடுக்கல, ஒரு மண்ணாங்கட்டி இந்த இந்திய அரசு கொடுக்கல. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆச்சுன்னா, வங்காளின்ற ஒரே காரணத்துக்காக ஒரே மொழி பேசுவார். யார்? பங்களாதேஷில் இருக்க முஸ்லீமும் சரி, மதம் வேற. இலங்கையில் தமிழ் முஸ்லீம் இருக்காங்க, இது இருக்காங்கல்ல, மதம் வேற, தமிழர்கள். இப்போ இங்கே இருக்க முஸ்லீம்னா தமிழன் தானே, புரியுதா அவருக்கு? அதே மாதிரி அவர்கள் வங்காளி. அதனால என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த அம்மா எல்லாத்தையும் ஊடுருவல்காரர் அப்புறம் உள்ளே விட்டுருச்சு, சொந்த மொழி பேசுகிறவங்கன்னு சொல்லி. அதுவும் மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் இவங்க அந்த பேரை காமிச்சு மொத்த முஸ்லீமையும் காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் இந்த முறை வந்து இது நெருங்கிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. பாஜக முதல்ல 10 சீட்டு வந்தான், அப்புறம் 40 சீட்டு வந்தான், அப்புறம் பாதிக்கு பாதி வந்தான். இப்போ இந்த டைம் நெருக்கத்தில் வர போகிறாங்க. 285 இடங்களும் இதாக இருக்குது. அதில் வந்து மெஜாரிட்டி பெற்று மம்தா பானர்ஜி ஆட்சி அமைப்பார். இது ஒரு 20 மெஜாரிட்டிக்கு மேலே ஒரு 20 இடங்கள் 25 இடங்களை பிடிப்பார், அவ்வளோதான். இவங்க நெருங்கி வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த 5 வருஷத்துலலாம் மம்தா பானர்ஜிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அடுத்து பிஜேபி தாங்க ஆச்சு. ஓ, ஓகே. அங்கே ஒரு பெரிய ஒரு தர்த்தனை முடித்த தலைவிதி என்னன்னா, எவனா பாஞ்சா, ஏன்னா ஒரு பக்கமாக பல வருஷமாக பாஞ்சு நாசமாக போயிடுவாங்க. அவங்க தலையில் அவங்களே பண்ணவாரி போடுவாங்க. கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட 40-35 வருஷத்துக்கு நாசமாக போச்சு அந்த ஸ்டேட். நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த மாநிலம் எப்படி இருக்கு. ஜோதி பாசு இன்டாக்டாக அந்த கூட்டணியை வச்சு கொண்டு போனார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த நந்திகிராம் கலவரத்தை வந்து இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நந்திகிராம் கலவரம் அதெல்லாம் விடுங்க. அதாவது என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த காலகட்டத்தில் தேவையாக இருந்துச்சு, புரியுதா? வறுமையான காலகட்டங்களில், வறட்சியான காலகட்டங்களில், நக்சல்கள் உருவான காலகட்டங்களில் அது வந்து ரொம்ப வறுமை. ஜனநாயகன்றதுனால நக்சல்களுக்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த மக்கள் வாக்களித்தாங்க. ஏன்னா அந்த வாக்களித்தா திருப்பியுமா ஒரே கட்சிக்கு போடுவாங்க. 15 வருஷம் ஆண்டிருக்காங்க மம்தா பானர்ஜி. அவங்க 35 வருஷம், அவங்க 32 வருஷம் ஆண்டிருக்காங்க, புரியுதா? ஸோ வந்து அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து இந்த பக்கம் பாஞ்சாங்க, இந்த பக்கம் பாஞ்சு ஒரு 15 வருஷம் இந்தம்மா. இப்போ அடுத்து 20 வருஷம், இந்த வருஷம் ஜெயிச்சிடும். 20 வருஷமாக இது ஒரே இது ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கா? ஒரு வேற எதிர்கட்சியே இருக்காதாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் அவங்க ஊரில் ஸ்டைல் எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து திமுக போடுவோம், அடுத்து திமுக போடுவோம், திருப்பி சரி ரைட்டாக மாறி கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அங்கே எப்படின்னா, கம்யூனிஸ்ட் தான் கடவுள்னு நினச்சி போட்டு நாசமானதுக்கப்புறம் ஒரு நாள் மம்தா பானர்ஜிக்கு போட்டு பார்த்தா, பரவாயில்லையடா இது இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துட்டோமான்னு சொல்லி மம்தா பானர்ஜி தான்டா கடவுள், பெண் தெய்வம்னு சொல்லி போட்டு இப்போ மம்தா பானர்ஜினால் ஏமாந்துட்டுருக்கேன். டெவலப்மெண்ட்டே இல்லை. பீகாருக்கு அடுத்து ஒரு 2 ஸ்டெப் மேலே இருக்கு, அவ்வளோதான். பீகாரை போட்டி போடுற அளவுக்கு தான் இருக்குது. ஆமாம், பீகாரை விட கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொட்டி ஏன்னா இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, படித்தவர்கள் நிறையா இருக்காங்க, ஒரு விழிப்புணர்வு, எலெக்ஷன் விழிப்புணர்வு அது பீகாரில் கிடையாது. இங்கே அரசியல் விழிப்புணர்வு இருக்குது, கல்வி அறிவு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, அரசியல் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஊர் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பீகார் போல தான் இருக்குது. ஓ சார், சாலை வசதி இது சாக்கடை கேவலமாக இருக்கும். அது பங்களாதேஷ் பார்டர்லாம் நீங்கள் போனீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த மாடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் சொர்க்க பூமியாக இருக்காது. ஆமாம், பீகாரை விட ஒரு 20%, 10 இல்லை ஒரு 20-30% பரவாயில்லாமல் இருக்கும். கொல்கட்டா சிட்டி பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொல்கட்டாவில்
1940 நீங்கள் இப்போ வாழ்ந்தா எப்படி இருப்பீங்களா அப்படி தான் இருக்கும். கடை தெரு தலைநகரம் இப்படி தான் இருக்கா? தலைநகரம் அப்படி தான் இருக்கும். இங்க பாட்னா ஷாக் ஆயிருவீங்க. எங்கே பார்த்தாலும் கசா புசான் வயரு ரோடு கேவலமாக இருக்கும். ஓல்டு கோல்கோட்டாலாம் போனீங்கன்னு இன்னும் ரிக்ஷா வண்டி இழுத்துட்டு இருக்கான், கை ரிக்ஷா இழுத்துட்டு இருக்கான். நம்மலாம் கை ரிக்ஷா ஒழிச்சு கலைஞர் ஒழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 1969 ஒழிச்சு 70 எத்தனை வருஷம் ஆச்சு? 30 20 50 55 60 வருஷத்துக்கு முன்னாடி எதை ஒழிச்சிட்டோம்? கை ரிக்ஷா ஒழிச்சிட்டோம். இன்னும் கை ரிக்ஷாவை சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மண்ணாங்கட்டி ஆச்சு நீ பண்ணுற? ஓகே, புரியுதா உங்களுக்கு? நான் மம்தா பானர்ஜி சும்மா அரசியலில் சவுண்டு விடுறது தான், கவுண்டமணி மாதிரி சவுண்டு விட்டுங்கிட்ட அங்கிட்டு ஓடுறதான் தவிர இந்த அம்மா ஒரு மண்ணாங்கட்டி அங்கே ஒரு புடுங்கலாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லை அங்கே சும்மா எதுக்கு எடுத்தாலும் 10 பேரோட நடந்து விறுவிறுன்னு போகிறது, இந்த பக்கம் போகிறது, அப்புறம் அந்த பக்கம் இருந்து இங்கே வர்றது. இது வந்து ஆட்சியா? பிஜேபிக்காரனை எதிர்த்துட்டா அது நல்ல ஆட்சியா? அது அப்படிலாம் சொல்ல முடியாது. இதை காமிச்சு தான் இந்த இந்தியாவிலே வீணா போன பிஜேபி இருக்கான்ல, இவனும் அந்த மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டான். மம்தா பானர்ஜிக்கு பிஜேபி பரவாயில்லையே. புரியுதா உங்களுக்கு? பிஜேபி போட்டோன்னா வளர்ச்சி திட்டங்கள், பாலங்கள், ரோடுகள்லாம் நல்லா கொண்டு வருவானே அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அங்கே. அப்போ எப்படி மோசமாக இருக்கும் பாருங்கள். பிஜேபியே பரவாயில்லன்னு ஒருத்தர் இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஏன்டா சிரிக்கிறேன்னு கவுண்ட முடியும். மேகலை மணி மேகலை வெக்க விட்டு போகலை காமெடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம். அதில் சொல்லுவாங்க, அப்போ வந்து அது மாலையை டப்புன்னு செந்தில் மேலே போட்ட உடனே அப்படியே செந்தில் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்டா இவ்வளோ சோகத்தில் எப்படா சிரிக்கிற அப்படின்னு. இந்த மூஞ்சி கூட உன்னை பிடிக்கலையே, உனக்கெல்லாம் எப்போ எதாவது கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அங்கே வெஸ்ட் பெங்காலில். ஓகே, அங்கே நிற்கிறாங்க. அந்த வெஸ்ட் பெங்கால் மேகலை யாருக்கு மாலையை போட போகுதுன்னு தெரில. பட் நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் மம்தா பானர்ஜிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. இல்லை, மம்தா பானர்ஜி தான் இந்த டைம் அடுத்த ரவுண்டு தான். ஆனால் இன்னும் 5 வருஷத்துக்கு ஆட்சிக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப காலி ஆயிரும். அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜியோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். முடிஞ்சு அடுத்து பிஜேபி வந்துடும். கட்டாயம். ஓஹோ. ஆனால் இந்த வாட்டி ஆட்சி பிடிக்கிறது, இந்த வாட்டி வந்து மம்தா பிடிச்சிரும். அப்புறம் வெளியூர்லாம் வந்து பார்க்கும்போது பார்ப்பேன், என்னடா மம்தான்னு நம்ம போட்டு எல்லாம் போட்டோம், அந்த பிஜேபிக்காரனை துரத்தி விடணும், மதவாதம் அது இதுன்னு போனோம். ஆனால் கடைசியில் நம்மளுக்கு வளர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு கடைசியில் இப்படி தான் அங்கே பிஜேபி கைக்கு போகுது. இப்போ நீங்கள் கேரளா கம்யூனிஸ்ட் அப்படி கிடையாது, தெரிஞ்சுக்கணும். கேரளா கம்யூனிஸ்ட் வந்து அப்டேட்டில் இருக்குது இன்றைக்கி. ஓரளவுக்கு அப்டேட்டில் இருக்குது. கேரளாவில் என்ன களம்? டெவலப்மெண்ட்டு கேரளாவில் வந்து இப்போ நெக் டு நெக் தான் காங்கிரஸாக இருக்கு, கம்யூனிஸ்ட் நெக் டு நெக் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கேரளா மாதிரி கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ வந்து அங்கே இல்லை, வெஸ்ட் பெங்கால். அதனால் பிஜேபி எட்ஜ் எடுக்கிறான். ஓகே. இல்லை இங்கேயுமே கேரளாவிலையுமே பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குல்ல. ஆமாம், திருவனந்தபுரத்தை பிடிச்சிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் பிஜேபி பிடிச்ச ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள் இப்போ அதை இண்டூஸ் பாப்புலேஷன் அங்கே வந்து மைனாரிட்டியோட கம்மி, 45% தான். சில இடங்களில் 25% 30% தான் இண்டூஸே இருப்பான். ஓகே. அதனால் எல்லா இடத்துலையும் அவங்க வளர்ச்சி பரவலாக இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால. இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க ஒரு பக்கம், கோட்டையம், ஓகே, திருச்சூருக்கு மேலே கோட்டையெல்லாம் கிறிஸ்டின்ஸ் நிறையா இருப்பாங்க. ஒரு பெல்ட்டில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் நிறையா இருப்பாங்க. அங்கே அட்வான்டேஜ் யாருக்கு சார்? சிபிஎம்மா காங்கிரஸ்? இல்லை, நெக் டு நெக் தாங்க இங்கே இருக்குது. இல்லை, அப்போ ஆளும் கட்சி திருப்பி தொடருமா? அந்த வாய்ப்பு தொடர்றதுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே. களத்துக்கு போனீங்களா? அப்படி எப்படி இருக்குது? அதான் இப்போ தீ பிடிச்சிருக்கு. இடையில இப்போ பிஜேபின்னு ஒரு புதிய சக்தி உள்ளே வந்து கலக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே. அதுதான் எனக்கு கேரளாவில் இந்த 10 வருஷத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே. இப்போ அஸ்ஸாம் மாநிலமும் இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயந்தான். அப்போ வங்கத்திலேருந்து அஸ்ஸாமில் பிஜேபி தோற்றுருவான், அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. இன்னும் எஸ்ஐஆர் வச்சு என்ன கேமாறுறாங்கன்றது வச்சு தான் அஸ்ஸாம். ஆனால் அங்கே எஸ்ஐஆர் நடக்கலை, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தான் வந்து அங்கே நடந்திருக்கு. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல கூட்டணியில், அதனால் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு கிளியர் எட்ஜி, கேரளாவில் பிஜேபிக்கு ஒன்றும் அங்கே வந்து 3வது கட்சியாக தான் இருக்கு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வர்ற மாதிரி. அஸ்ஸாம்லேயும் பாஜகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு நீங்கள் என்ன கருதுறீங்க? தமிழ்நாடு அதே தான், டிஎம்கே தான் இருக்குது. டிஎம்கே கிளியர் அட்வான்டேஜில் இருக்குது. இப்போ புதுச்சேரியில் எப்படி சார் பார்க்குறீங்க? புதுச்சேரி குழப்பமாக இருக்குது. அது என்னன்னு கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குன்றீங்க.
இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ பாஜகவுக்கு இந்த 5 மாநில தேர்தல் வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். பாஜக இந்த 5 மாநிலத்திலையுமே இல்லை. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி அடைவாங்க. ஆமாம், வளர்ச்சி அடைவாங்க. ஓகே, நிச்சயமா சார். இந்த 5 மாநில தேர்தல் மற்றும் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் நீங்கள் நேரடியாகவே களத்திற்கு சென்று எப்படி கடந்த பீகார் தேர்தலில் களத்தில் சென்று பல செய்திகளை நீங்கள் உங்கள் ஊடக வாயிலாகவும் எங்கள் ஊடக வாயிலாகவும் பல ஊடகம் வாயிலாகவும் நீங்கள் வந்து பகிர்ந்தீங்க தகவல். அதுபோல் கள நிலவரத்தை வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.